நாட்டில் பிரிவினைவாதத்தை ஆதரித்த சித்தாந்தங்களில் திராவிட சித்தாந்தமும் ஒன்று என ஆளுநர் ரவி கூறியதற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு நேற்று சென்னை IITயில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னை IIT மற்றும் ஆளுநர் மாளிகை இணைந்து நடத்திய இந்த விழாவில் நாடு சுதந்திரம் அடைந்த சமயத்தில் நிகழ்ந்த தேச பிரிவினை மற்றும் அப்போது நேர்ந்த கொடூரங்கள் பற்றி நினைவு கூறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறும்போது, வரலாற்று அடிப்படையில் கடந்த காலத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது நாட்டில் பிரிவினையால் பல்வேறு கொடூரங்கள், வன்முறைகள் நடந்தன. பிரிவினைவாதத்தால் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரின் பெரும் பகுதிகளை ஆக்கிரமித்ததை நாம் மறந்துவிட்டோம். நாட்டின் நமது எல்லை பகுதியிலிருந்து 30,000 கிலோமீட்டர் பரப்பளவை சீனா ஆக்கிரமித்துள்ளது. கச்சத்தீவு உரிமையை விட்டுக் கொடுத்து விட்டோம். 65 ஆண்டுகளாக பாரதத்தை ஆண்டவர்கள் நமது சித்தாந்தத்தை உடைக்க பார்த்தார்கள். நாம் அனைவரும் ஒன்று என்பதே பாரதத்தின் சித்தாந்தம். அமெரிக்காவிலிருந்து கொண்டு இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் முயற்சியை சிலர் செய்து வருகிறார்கள். 1947 ஏற்பட்ட பிரிவினை இன்னும் முடியவில்லை. தற்போதும் இருப்பிடம், மொழி ஆகியவற்றின் மூலம் மக்கள் மனதில் பிரிவினைவாதத்தை சிலர் ஏற்படுத்துகிறார்கள். பல சித்தாந்தங்கள் பிரிவினையை ஆதரித்தன. அதில் திராவிட சித்தாந்தமும் ஒன்று என்று ஆளுநர் RN ரவி நேற்றைய நிகழ்வில் உரையாற்றினார். திராவிட சித்தாந்தம் பிரிவினைவாதத்தை ஆதரித்தது என்ற கருத்தை திமுக சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் RS பாரதி கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அவர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது, நாடு முழுவதும் தேசிய கீதம் பாடப்படுகிறது. தேசிய கீதத்தில் திராவிடம் என்ற சொல் வருகிறது. திராவிடம் பிடிக்கவில்லை என்றால் அதனை நீக்கிவிட்டு தேசிய கீதத்தை ஆளுநர் பாடுவாரா? இல்லை, அவருக்கு பாடுவதற்கு தைரியம் இருக்கிறதா? அப்படியே அவர் பாடினால் தேசிய கீதத்தை அவமதித்த வழக்கில் ஆளுநர் RN ரவி சிறைக்கு செல்வார் என்று ஆளுநர் கூறிய திராவிட சித்தாந்த கருத்து குறித்து RS பாரதி விமர்சனம் செய்துள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.